எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா கிறிஸ்மஸோட விளாக் தான். கிறிஸ்மஸும் முடிஞ்சு நியூ இயரும் முடிஞ்சாச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் கிறிஸ்மஸோட விளாக் வீடியோ நான் போடுறேன், அதுக்கு சாரி. அதே மாதிரி நான் சர்ச் போனது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தது, கொஞ்சம் ப்ரிப்பரேஷன், அது மாதிரி ஹியர் அண்ட் கிளிப்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இன்னைக்கு 24th கிறிஸ்மஸ் ஈவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இங்கே இருக்க சர்ச்சுக்கு நான் மாஸ்க்கு போக போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு கிளாஸ் இருந்ததுனால நான் இங்கேருந்து என்னோட டாம்லேருந்து நான் சர்ச்சுக்கு போக போகிறேன். ஸ்டாலினும் என்னோட பையனும் எங்கள் வீட்டிலேருந்து அப்படியே சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஸோ சர்ச்சில் போய் மீட் பண்ணுவோம். மாஸ் எப்படி போகுது, என்ன மாதிரி எங்கெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தெரியல எந்த மாதிரி இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் போகிறது இங்கிலீஷ் மாஸ் போகிறோம். மிட் நைட்டில் மாஸ் இருக்குது, அது சைனீஸ் மாஸ். நம்ம போனாலும் நமக்கு ஒன்றும் புரியாது அப்படின்றனால 7 o'clock இங்கிலீஷ் மாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் அட்டன் பண்ண போகிறோம். என் கையில் காஞ்சு காயாமே மெகந்தி இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக மெகந்தி போட்டு விட்டுருக்குறாங்க. ஸோ அப்படியே செம்ம ஜாலியாக வைப்பாக அப்படியே நான் சர்ச்சுக்கு போகிறேன். ஸோ அப்படியே என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக எப்படியோ பயங்கர டிராஃபிக் அப்புறம் சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க. இந்த சர்ச் பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தெரியுமா. இது சர்ச்சோட சைடில் பார்க்குறதுக்கு இந்த காரைக்குடியிலலாம் இருக்க வீடு மாதிரி இருக்கும். முத்தத்துக்கு நடுவில் தண்ணி விழுகிற மாதிரி சுற்றி இருக்க மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சர்ச் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது சர்ச்சோட சைடு, அந்த லைட் தெரியுமா, அதான் சர்ச்சு உள்ள. இதெல்லாம் சைடில் மரங்கள்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியில் தான் குடிலுமே வச்சுருந்தாங்க. சர்ச்சுக்குள்ளே குடில் வைக்கல. சர்ச்சுக்கு வெளியில் அந்த சைடில் தான் வருஷம் குடில் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளும் குடில்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதில் ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த சிறுபம் மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நாங்கள் 7 o'clock மாஸ் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் அப்படின்றனால அந்த ஸ்டாச்சு மட்டும் வைக்காமல் வச்சுருந்தாங்க. மேபி அந்த 12க்கு அப்புறம் கொண்டு வைப்பாங்க. இப்படி தான் குடில் டெக்கரேஷன் இருக்கும். லாஸ்ட் இயரும் இதே மாதிரி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மினிமலான ஐட்டம் வச்சு செம்ம பியூட்டிஃபுல்லாக அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்திருந்தவங்க எல்லாருமே அழகாக அந்த குடிலுக்கு நேராக பிக்சர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கேத்தலிக் மட்டும் அல்லாமல் மித்தவங்களும் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படி சொல்லி பார்ப்பாங்க போல். நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க, பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் வெளியிலே அப்படியே உட்காந்து மாஸ் லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக அந்த சர்ச் பற்றி நான் லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் டைமிங்லேயே ஒரு விலாக் ஒன்று போட்டிருந்தேன், இந்த சர்ச் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. இவங்க லேடி ஆஃப் இமாக்குலேட், அந்த சிறுபத்துக்கு நேரையும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சர்ச் பற்றி சொல்லணும்னா, இந்த சர்ச் டைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவிலையுமே நிறைய சர்ச்லாம் அந்த மாதிரி இருக்கும். டைசிஸ் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்ச் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ப்ரௌன் கலரில் டோர் வச்சுருக்கு தெரியுமா, இது சாப்பிள். எல்லா சர்ச்லேயுமே பெரிய பெரிய சர்ச்சில் சாப்பிள்னு தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த இடமும் கூட. இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பாருங்களேன். பழைய காலத்து வீடு மாதிரி அந்த அரண்மனை செட்டப்பில் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த சர்ச்சும் இருக்கும். முன்னாடி அந்த ஹாங்காங் சைட்லலாம் இந்த பிரிட்டிஷ் ஆளுங்க இருக்கும் போது இது கட்டினது கோயில் அப்படின்ற மாதிரி வரலாறு இருந்தது. ஸோ இந்த சாப்பிள் இன்றைக்கி சர்ச் ஓப்பன் ஆகிருக்கிறனால சாப்பிள் க்ளோஸ் ஆகிருந்தது. சில நேரங்களில் இங்கிலீஷ் மாஸ் இந்த சாப்பிள்குள்ளே தான் நடக்கும். வெளியில் ஸ்டாச்சு வச்சு அங்கேயும் குட்டியாக ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் இங்கிலீஷ் மாஸ் போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி இங்கிலீஷ் மாஸ் இல்லை, கேன்சல் ஆயிடுச்சு அப்படி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ், அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த சர்ச்சை சுற்றி போகிறாங்க. இப்போ நம்ம ஃபாதர் கை காட்டுவாங்க பாருங்கள். இவங்க தான் நம்ம ஊரெலாம் பங்கு தந்தைன்னு சொல்லுவாங்கல்ல, பாரிஸ் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் அந்த பாரிஸ் ப்ரீஸ்ட். இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது. சர்ச் ஃபுல்லாகவே சுற்றி எல்லா பிளெஸிங்ஸும் கொடுத்தாங்க. இது நம்ம ஊரில் நான் பார்த்தது கிடையாது. ஃபாதர் நம்மளை பார்த்து கை காட்டி போகிறாரு, உள்ள வரலையா கூட்டமாக இருக்குது, விட மாட்டேங்கிறானுங்க சொல்லி அவங்க சொல்லுறாங்க. அதே மாதிரி சைனாவில் என்ன தான் மாடர்னான ட்ரெஸ் அதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே சர்ச்சுக்குள்ளே வரும்போது சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போர்டே வச்சுருப்பாங்க. அதுபடி தான் ஃபாலோ பண்ணியே நடப்பாங்க. ஃபைனலாக நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. மாஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் சர்ச்சுக்குள்ளே நம்ம போனோம். அதே மாதிரி மாஸ் நடந்துட்டு இருக்கும் போது உள்ளே கேமராலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மாஸ் முடியட்டும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணோம். உள்ளுக்குள்ளே இருக்க சர்ச் இப்படி தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஊரில் இருக்க சர்ச் மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பார்க்குறதுக்கே இந்த சர்ச் செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எல்லாரும் அப்படியே உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அப்படியே வீடியோஸ் கேப்சர் பண்ணோம். இந்த பீடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இங்கேயுமே அந்த பூசைக்கு உதவி செய்கிறவங்க அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஃபாதர்ஸ்க்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து கொடுப்பாங்க மாஸ் டைமிங்கில். அந்த மாதிரி பண்ணுறதுக்குமே நம்ம ஃபாரின்ஸ் குழந்தைங்களுமே பண்ணுவாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லோரும் மாஸ் முடிச்சுட்டு போனவங்க கிடையாது. இவங்கெல்லாம் திருப்பி அடுத்த மாஸ்க்காக
அதுக்காக வந்து வந்தவங்க. நம்ம 7 o'clock போனோம்ல, அடுத்து 10 o'clock ஒரு மாஸ் ஒன்று இருந்தது. அதுக்காக வந்து மக்கள் எல்லாம் இப்போயே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சர்ச்சில் வந்து ஒரு லிமிட்டட் பீப்புள் தான் வந்து இந்த மாதிரி செரிமனி டைமிங்கில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செக்கிங் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செக்யூரிட்டிஸ்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த செக்கிங்லாம் முடிச்சு ப்ராப்பராக எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அந்த செக்கிங் மிஷின்லேயே வந்து எத்தனை பேர் உள்ளே போயிருக்காங்கன்றது இருக்கும் தெரியுமா, அதை வச்சு லிமிட்டடான ஆள் வந்துட்டாங்கன்னா அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ சர்ச்சோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், முன்வாசல். ஆக்சுவலாக நான் முதல்ல உங்களுக்கு காட்டினது பின்வாசல். இந்த பீப்புள் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா, இது வழியாக தான் வந்து முன்வாசல். அங்கேயே வந்து அந்த இமாக்குலேட் அவங்களோட சிறுபம் ஒன்று இருக்கும், ஒரு பெரிய ட்ரீ ஒன்று டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளும் அப்படியே ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிறைவாக வீட்டுக்கு கிளம்பி வந்து போயாச்சு. ஸோ சர்ச்சில் இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக நம்ம ஊரில் எப்படி மாஸ் நடக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். பெருசாக ரொம்ப ஒன்றும் வித்தியாசம். கிறிஸ்மஸ்க்கு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டாலின் வந்து வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காப்புல. வெங்காயம் தக்காளி நறுக்கிறதுலாம் ஸ்டாலினோட டிபார்ட்மெண்ட், கரெக்டாக? ஆமாம். நேற்று மாஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கோம்ல. இப்போ யார் குக் பண்ண போகிறது இன்றைக்கி நம்ம வீட்டில்? நீங்களா நானா? சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஆமாம், சேர்ந்து தான் பண்ணணும். ஸோ குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குளிர் வேற பயங்கரமாக அடிக்குது. ஏன் தான் இப்படி குளிர் அடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நேற்றே வந்து மாஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு. நேற்றே 7 மணிக்கு மாஸ்க்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10:30 ஆயிடுச்சாங்க. 10:30 ஆயிடுச்சு. வந்துட்டு தூங்கியாச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ என் பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து பெர்மிஷன் போட்டிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு கிளாஸ் கிடையாது அன்பார்ச்சுனேட்லா. ஏன்னா கிறிஸ்மஸ் வந்து சைனால கொண்டாடுவாங்கன்னு சொன்னேன். ஆனா லீவ் விடுவாங்களா விட மாட்டாங்களா நான் சொல்லவே இல்லை. லீவ் விட மாட்டாங்க, லீவே இருக்காது. நியூ இயர் அன்னைக்குன்னு ஒரு நாள் லீவ் விடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அன்னைக்கு, ஜனவரி 1 அன்னைக்கு லீவ் இருக்கும் இங்க சைனால. பட் கிறிஸ்மஸ்க்கு வந்து லீவ் இருக்காது, பட் கொண்டாடுவாங்க. அதுவா மேபி சண்டேல வந்து அது சாட்டர்டே சண்டேஸ்ல ஆபீஸா வந்தா லீவ் தான். இந்த மாதிரி வீக் டேஸ்ல வந்துருச்சு அப்படின்னா வந்து ஸ்கூல் தான். அதனால வந்து தம்பி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாரும் மத்தியானம் வருவாங்க. ஸோ அதனால பரபரப்பா வந்து குக்கிங் வந்து போய்கிட்டு இருக்கு. அவங்க வரட்டும். அதே மாதிரி சர்ச்ல வந்து ஹியர் அண்ட் தேர் வந்து கிளிப்ஸ் எடுத்திருக்கிறேன். சர்ச்ல வந்து கிறிஸ்மஸ் மாஸ் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள மாஸ் நடக்கும்போது எடுக்கல. அதுக்கு ரீசன் என்னன்னா, கேமராஸ் எல்லாம் உள்ள அலௌடு கிடையாது மாஸ் நடக்கும் போது. ரெண்டாவது, நம்ம போன போது வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வந்து உள்ள சர்ச்சுக்குள்ள இருக்கணும்னு ஒரு அளவு வச்சிருப்பாங்க. நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். என்ட்ரிலேயே வந்து நம்ம செக் பண்ணி உள்ள அனுப்பும் போதே எத்தனை பேர் உள்ள அனுப்புறோன்ற மேல வந்து நம்பர்ஸ் வந்ததுனால 500 பேர் தான் அந்த சர்ச்சுக்குள்ள அலௌடு. அதனால 500க்கு ஜாஸ்தியா போனா வெளியில தான் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரி, நம்மளும் குட்டி வச்சுட்டு இருக்கனால வெளியிலே அப்படியே வெயிட் பண்ணணும். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும், என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணேன், சாப்பிட்டுட்டு என்ன பண்றோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். தீபக் இஸ் லைக் கிளீனிங் banana leaves. வாழை இலை வாங்கியிருந்தோம், சரி அதில் சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு தீபக் வந்து வாஷ் பண்றாங்க. ஸ்டாலின் சிக்கன் 65 ஸ்டாலினோட டிபார்ட்மெண்ட் அவரும் முடிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட வேண்டியதான். I was 76. Okay. Right now 65. Okay, let me introduce yourself. Okay. Deepak, Nepal, already உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Iram from Bangladesh. From Bangladesh. Andy from Sri Lanka. Metina from Sri Lanka. Methi தமிழ் பேசுவாங்க, ஸ்ரீலங்கன் தமிழ். வணக்கம். Bishal from Nepal. Bishalோட wife Priyanka from India. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தோ நேபாள் கொலாபரேஷன். ஸோ எல்லாருமே நம்ம கிறிஸ்மஸ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுட் எல்லாம் சமைச்சாச்சு, சாப்பிடப்போம். ஓகே, டன். பிரியாணி, இது பேர் என்ன, காலிஃப்ளவர் பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டது, சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, கோஸ் பொரியல், எக்கு, ரைத்தா, ரசம். ரசம். Oh, thank you. பட் இட்ஸ் வெரி வெரி ஸ்மால். Don't worry, I'll add. தீபக்கு லீஃப் பெருசா எடுத்துக்கலாம். லீஃப் பெருசா எடுத்துக்கலாம் தீபக். I'll make it. Don't worry. Deepak, for whom you put here? Sorry, I can't hold it. Okay. So, yeah. You don't need it. You don't need more. Okay. Yeah, because it move. If I move, it will not be. Okay, I started. Okay. Yeah, Thank you. start. Eat. No, enough. I will rice also. So Don't think about white rice. Just eat that one. Yeah. Okay, it's more because I today Yeah, I know. for the first time. சாப்பிடு. ஒரு வாட்டி சாப்பிட்டு பாரு. சும்மா ட்ரை பண்ணி பாருமா, லைட்டா ட்ரை பண்ணி பாரு. ஐயோ. So
I'm trying. After that, I take vibrations. I'm trying for the first time. So Medina, you don't like this one? சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சாச்சு. பார்த்தீங்களா வைப்ல இருக்கேன் பார்த்தீங்களா. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா பேசிட்டு இருந்துட்டு ஸ்டாலின் வந்து ஒரு டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு அப்புறம் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே கிறிஸ்மஸ்னால் ப்ளம் கேக் தான் வந்து அதோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ளம் கேக் வந்து நாங்கள் இங்கே எங்கே தேடுறது, நாங்கள் தேடவும் இல்லை. சரி நார்மல் கேக்கே வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஒன்றும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி அப்படியே கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்கை வந்து பிக்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. Me pair with the camera. Zooming me. Come on, sit down. அந்த கொடூரமான மூஞ்சிக்கு வந்து மன்னித்துக்கொள்ளவும். ஆக்சுவலாக தீபக் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்படி ஆடிட்டு இது பண்ணிட்டு இருந்தோடனே இந்த ஃபேஸையும் வந்து உன்னோட ஆடியன்ஸுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. வை நாட் அப்படின்னு சொல்லி வந்து காட்டிகிட்டு இருந்தேன். அந்த கொடூர மூஞ்சிக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. Asking something, and I asked like, "Are you asking? Is there egg inside?" She's like, "No, promise, no." ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாலே ஃபன்னாக தானே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புள்ளி பண்ணிக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு செம்ம ஜாலியாக தான் அன்றைக்கி இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்ததுக்கு அப்படியே வந்து கேக்கையும் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. Medina, come. Jingle bells from a children's You come Christmas. also. Brother, come now. Medina, come. Oh, you guys can. Come this Stand, side. Deepak. Stand and cover on this. I need to say jingle bell. We can't open our mouth. If we open our mouth, the song will be like less. We can notice. Rotate like this. I need to ask it. Keep on cutting. You know, it's literally like me and Priyanka looking like a panda movie. Wow, you're making it into pieces, Ammu. How many people are there? 1, 2, 3, 4, 5, 6, 7. For me, it's like rotating my hand. Okay, now. 1, 2, 3, 4, 5, 6, 7. I need one more. So you are not eating, right? அவ்வளோதாங்க. கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் இப்படி கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலாக அடுத்த நாள் எனக்கும் எக்ஸாம் வந்தனால நானும் அன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பி யூனிவர்சிட்டிக்கு போயிட்டேன். திஸ் செலிப்ரேஷன் வாஸ் லைக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு பிடிச்ச என்னோட க்யூட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இதை செலிப்ரேட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோலேயே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கெக்கப்புக்கே நிறைய இடத்துல நானே சிரிச்சிருப்பேன். ஆக்சுவலாக அன்றைக்கி ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் ஆல்சோ. பட் இருந்தாலுமே அன்றைக்கி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. இவங்க கூட எல்லாத்துக்குமே வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி கிளிப்ஸ் அங்கங்கே ஆட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.